ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இதெல்லாம் போலீஸ் சொன்ன வருஷம் பாத்ரூம் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இயற்கை உபாதைக்கு அப்போ அவுத்து விட்டுருக்காங்க. அப்போ அவர் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டார் அப்படின்னு காவல்துறை சொல்கிறாங்க. தேடி பார்க்கல மாதவரத்துக்கு அந்த பக்கம் வெஜிடேரியன் வில்லேஜ்னு ஒரு இடம் இருக்குது, ஷெட்டு இருக்குது, அதுக்குள்ளே ஒளிஞ்சிருந்ததாகவும் இவங்க போகையில் அவர் துப்பாக்கி எடுத்து சுட வந்ததாகவும் சுட்டதாகவும் இவங்க திருப்பி சுட்டதாகவும் அதில் அவர் இறந்து போனதாகவும் சொல்கிறாங்க. ஆம்ஸ்டாங் படுகொலையில் யாரெல்லாம் தொடர்பு இருக்காங்க அப்படின்னு ஒரு வீடியோ, அதில் இவங்க அப்படின்னு காமிக்கப்படுது. அது எப்படி ஸ்பாட்டில் யார் யார் பண்ணாங்கிறது வீடியோ இருக்குது. சுடப்பட்ட அருவங்கிடத்துக்கும் இந்த கேஸுக்கும் சம்மந்தமே கிடையாது, யாரையோ சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனங்கள் வந்தது. கைது செய்யப்பட்டவங்களுக்கும் இந்த கேஸுக்கும் சம்மந்தமே கிடையாது, அவங்க சம்மந்தம் இல்லாத குற்றவாளிகள். கைது செய்யப்பட்ட நபரோட ஃபோட்டோவும் இதுவும் சரியாக தான் இருக்குது, டேலியாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுறது. அந்த ஆர்டரில் 2 விஷயம் இருக்கும். ஆக்ஷன், போலீஸ் ஆக்ஷன் இஸ் ஜஸ்டிஃபைடு இல்லை அன்ஜஸ்டிஃபைடு. அன்ஜஸ்டிஃபைடுனா அந்த காவல்துறை அதிகாரி மேலே கொலை குற்றம். இறந்து போன திருவேங்கடங்கிற ஒரு பேரில் 2 மர்டர் கேஸ், இதையும் சேர்த்து 3 மர்டர் கேஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. 2015 இந்த கேஸில் இருக்க புன்னை பாலு, அதாவது ஆற்காடு சுரேஷோட தம்பி, அவரும் இவரும் ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு தென்னரசு அப்படிங்கிறவர் வராரு. அங்கே இறந்து போனார் இல்லையா, அவர் மாநில தலைவர், அதே கட்சியில் அவர் மாவட்ட தலைவர். அவர் ஒய்ஃபோட போய் காரை விட்டு இறங்கையில் கரெக்டாக அங்கேயே வச்சு வெட்டி கொண்டுருவாங்க. அதோட தொடர்ச்சியாக தான் கடந்த ஆண்டில் ஆற்காடு சுரேஷ் இங்கே வச்சு சென்னையில் வச்சு கொல்லப்பட்டார். இப்போ லேட்டஸ்ட் தகவல் என்னென்னா, இந்த ஹரிகரன்கிறவர் சம்போ செந்தில் அப்படிங்கிறவருக்கு ஒரு 4 லட்ச ரூபா கொடுத்ததாகவும் இப்போ சம்போ செந்தில போலீஸ் எழுதியிருக்காங்க இந்த வழக்கில். ஆம்ஸ்டாங் அவர்களுடைய அந்த படுகொலை, அந்த கொலையின் தொடர்ச்சியா கைது நடவடிக்கை இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த 11 பேர் கைது, அதன் பிறகு நடந்த நிகழ்வுகள், அந்த அப்டேட்ஸ் என்னவா இருக்கு? இந்த 11 பேர் கைது பண்ணதுக்கப்புறம் போலீஸ் கஸ்டடி எடுத்தாங்க. போலீஸ் கஸ்டடி எடுக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி அரெஸ்ட் ஆகி மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணி ஜெயிலில் இருப்பாங்க. அவங்க இருக்கிறவங்க காவல்துறை கஸ்டடியில், போலீஸ் கஸ்டடியில் கேட்டு அந்த நீதிமன்ற நடுவர்கிட்ட அந்த கன்சர்ன் ஐஓ பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி அவங்க அந்த ஜெயிலில் இருக்க அக்யூஸ்டை மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி ஆர்டர் போடுவாங்க. இப்போ இந்த கேஸில் ஆன்லைன்லேயே அவங்க ஜெயிலில் இருக்கவங்கள அங்கேருந்து ஆன்லைன்லேயே மேஜிஸ்ட்ரேட்டும் அவங்கள காண்டாக்ட் பண்ணி இது மாதிரி உங்களுக்கு கஸ்டடி கேட்குறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அங்கே போகிறம்பாங்க, போக மாட்டேன்னுப்பாங்க. நீங்கள் எதுக்கு கஸ்டடி கேட்குறீன்னு இவங்களை கேட்பாங்க, யாராவது கன்சர்ன் ஐஓவை. அப்போ அவர் சொல்லணும், வாக்குமூலம் கொடுக்கணும். இந்த மாதிரி இந்த கேஸில் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. இதில் ஆரம்ப கட்டத்தில் இவங்களை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டோம். இங்கே கொடுத்த வாக்குமூலத்தில் யாரெல்லாம் மேற்கொண்டு சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு தொடர்ந்து விசாரிக்க வேண்டியிருக்கு, ஆயுதங்களை கைப்பற்ற வேண்டியிருக்கு அப்படிங்கிறது இவங்க சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் மேஜிஸ்ட்ரேட் 5 நாள் போலீஸ் கஸ்டடி கொடுத்துருக்காங்க. போலீஸ் கஸ்டடிக்கு கையெழுத்து போட்டு அவங்கள 5 பேரை காவல்துறையில் கூட்டு வந்துட்டாங்க. கூட்டு அவங்கள 11 பேரையும் தனித்தனியாக விசாரிப்பாங்க. அப்புறம் அவங்க கொடுக்கக்கூடிய வாக்குமூலங்களை வீடியோகிராஃப் பண்ணுவாங்க. 2 சாட்சிகள் மேலே தான் அந்த வாக்குமூலங்களை பதிவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதில் அந்த வாக்குமூலத்தில் என்னை கூட்டி கொண்டு போனால் அடையாளம் காட்டி எடுத்து தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை எங்கேயாவது மறைச்சி வச்சுருக்கதோ அந்த மாதிரி விஷயங்கள் அந்த ஒரு போர்ஷன் மட்டும்தான் அட்மிசிபிள். அதுக்கு முன்னாடி அவங்க சொன்னது எல்லாத்தையுமே காவல்துறை மேலே சொன்னது கோர்ட்டு அட்மிசிபிள் கிடையாது. என்னை அழைத்து கொண்டு போனால், என்னை கூட்டி கொண்டு போனால் நான் அடையாளம் காட்டி எடுத்து தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் எலிஜிபிள். அதன்படி இவரை கூப்பிட்டு போயிருக்காங்க. அன்றைக்கி காலையில் கூப்பிட்டு போனப்போ மாதாவரத்தில் எங்கேயோ ஆயுதங்களை வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்கிறாரு. கூப்பிட்டு போனப்போ அந்த ஆட்டுச்சந்தைன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த ஆட்டுச்சந்தை மாதாவரம் அந்த ரவுண்டானாவிலேருந்து அந்த இந்த பக்கமாக டுவர்ட்ஸ் வேசர்பாடி நோக்கி அந்த ரோடு வருது இல்லையா, இஎன்டி ரோடில், அந்த ரவுண்டானாவுக்கு இந்த பக்கம் போனால் வேசர்பாடி, அந்த பக்கம் போனால் புழல். அந்த புழலை நோக்கி போகல அந்த 100 அடி ரோடு இருக்குது பாருங்கள், அந்த பைபாஸ், மதுரவாயில் பைபாஸ், அந்த பைபாஸ் இறங்கும் கீழே, இந்த ரோட்டில் ஜங்ஷன் ஆகும். அதுக்கும் மாதவரம் ரவுண்டானாவுக்கும் இடையில லெஃப்ட் சைடில் ஒரு குளம் மாதிரி இருக்கும். அந்த குளத்தை ஒட்டியும் ஒரு ரோடு உள்ளே போகும். அங்கே உள்ள ஒரு காலி இடம் இருக்கும். வாரந்தோறும் ஆட்டுச்சந்தை நடக்கும், வியாழக்கிழமை மட்டும். ஆந்திராவிலேருந்து ஆடுகளை லாரியில் கொண்டு வருவாங்க, லாரியாக வரும். அது இங்கே உள்ள இந்த கறிக்கடைக்காரங்க வாங்கிட்டு போவாங்க. அந்த இடத்துக்கு கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போனப்போ இதெல்லாம் போலீஸ் சொன்ன வருஷம் பாத்ரூம் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இயற்கை உபாதைக்கு அப்போ அவுத்து விட்டுருக்காங்க. அப்போ அவர் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டார் அப்படின்னு காவல்துறை சொல்கிறாங்க. உடனே அங்கே தேடி பார்க்குறாங்க, கிடைக்கலன்னா அந்த காவல் நிலையத்தில், மாதவரம் காவல் நிலையத்தில்
அக்யூஸ்ட் எஸ்கேப் போயிட்டாரு, இந்த மாதிரி சமாச்சாரம்னு ஒரு புகாரை கொடுத்துருக்காங்க. அது பின்னால் வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்புறம் இவங்க தேடி பார்க்குறாங்க. தேடி பார்க்கல மாதவரத்துக்கு அந்த பக்கம் வெஜிடேரியன் வில்லேஜ்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து நிறைய வீடுகள் கிட்டப்படாமல் காலி இடமா இருக்கும். அதில் வந்து ஒளிஞ்சிருக்காரு சொல்லி தேடி போகிறாங்க. போகிறப்போ அங்கே ஒரு ஷெட்டு இருக்குது, தகர ஷெட்டு. அதுக்குள்ளே ஒளிஞ்சிருந்ததாகவும் இவங்க போகையில் அவர் துப்பாக்கி எடுத்து சுட்டதாகவும் இவங்க திருப்பி சுட்டதாகவும் அதில் அவர் இறந்து போனதாகவும் சொல்கிறாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க, பிராட் டெட்டு. அதுக்கப்புறம் இது விஷயமா புழல் காவல் அந்த ஜூரிஸ்டிக்ஷன் அங்கே வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க. இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த வழக்கை வந்து மாதாபுரம் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற நடுவர் அவங்க விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு லேடி மேஜிஸ்ட்ரேட்டு அவங்க போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து இறந்தவரோட பாடியை பார்த்து அங்கே டாக்டர்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க சொந்தக்காரங்களை இறந்து போன சொந்தக்காரங்களை வர வச்சு அங்கே விசாரிச்சுட்டு அப்புறம் 5 சாட்சிகள் முன்னிலையில் பிரேத விசாரணை நடத்தி அதில் அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அந்த பிரேதத்தை வந்து பிரேத பரிசோதனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு மோர் தென் ஏ டாக்டர் 2க்கு மேற்பட்ட டாக்டர் தான் பண்ணணும். அதுக்கு ரிக்வெஸ்டின் அவங்களே தான் கொடுத்து அதை வீடியோகிராஃப் பண்ணுவாங்க. அந்த வீடியோகிராஃபையும் இந்த எஃப்ஐஆரையும் 24 ஹவர்ஸ்க்குள்ளே ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அனுப்பணும். அதுக்கப்புறமா இறந்து போனதுக்கு எப்படி இறந்து போனார், எதுக்கு என்ன சூழ்நிலைகள், இதில் சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் எல்லாரையும் விசாரித்து இந்த சம்பவம் நடந்த இடத்தையும் பார்வையிட்டாங்களே முதல்ல அதையும் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் பார்த்து எப்படி நடந்திருக்கலாம், ஏன் எது தவிர்த்திருக்க முடியாதா அப்படிங்கிறது அவங்களோட ஃபைண்டிங்ஸை ரிப்போர்ட்டாக கொடுப்பாங்க வித்தின் 2 months டு த கவர்மெண்ட். அதே மாதிரி காவல்துறையிலையும் பேரலாக இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. இந்த காவலர்கள் தவிர சம்மந்தப்பட்டவங்க இல்லாமல் வேறு காவலர்கள் வச்சு விசாரித்து அந்த விசாரணை அறிக்கையும் கவர்மெண்ட்டுக்கு போகும், உள்துறைக்கு, ஹோம் டிபார்ட்மெண்ட்டு. 2 ரிப்போர்ட்டையும் வந்து சீர்தூக்கி பார்த்து அவங்க ஒரு ஆர்டர் போடுவாங்க. அது ஒரு ஜீவோவாக வரும். அந்த ஆர்டரில் 2 விஷயம் இருக்கும். ஒன்று வந்து இந்த போலீஸ் ஆக்ஷன் இஸ் ஜஸ்டிஃபைடு, இல்லை அன்ஜஸ்டிஃபைடு அப்படின்னு. அன்ஜஸ்டிஃபைடுன்னா அந்த காவல்துறை அதிகாரிகள் மேலே கொலை குற்றம் கேஸ் நடக்கும் கோர்ட்டில், அது தண்டனை கொடுக்கலாம், விடுதலை அடையலாம். அப்புறம் பாடியை வந்து இறந்து போனவங்க சொந்தக்காரங்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. அந்த இறந்து போனவங்களோட சொந்தக்காரங்க இந்த நீதிமன்ற நடுவர் விசாரிக்கிறாங்களே அவங்கக்கிட்ட போய் அவங்க குறைகளை சொல்லலாம், இல்லை அந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் சொல்லலாம், இல்லை ஹைகோர்ட்டை நாடலாம். அவங்க நாடி அவங்களோட பிரச்சனைகளை அவங்களோட குறைகளை அவங்க தீர்த்துக்கலாம். இப்போ இதில் இறந்து போன திருவேங்கடங்கிற ஒரு பேரில் 2 மர்டர் கேஸ், இதையும் சேர்த்து 3 மர்டர் கேஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. 2015 இந்த கேஸில் இருக்க புன்னை பாலு, அதாவது ஆற்காடு சுரேஷோட தம்பி, அவரும் இவரும் இன்னும் சிலரும் சேர்ந்து திருவள்ளூர் பக்கத்தில் தாமரப்பாக்கம் கூட்டுரோடு அப்படிங்கிற இடத்துல ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு தென்னரசு அப்படிங்கிறவர் வராரு. தென்னரசுங்கிறவர் யாருன்னா இந்த இவர் ஆம்ஸ்டாங் இறந்து போனார் இல்லையா, அவர் மாநில தலைவர், அதே கட்சியில் அவர் மாவட்ட தலைவர். அவர் ஒய்ஃபோட போய் காரை விட்டு இறங்கையில் கரெக்டாக அங்கேயே வச்சு வெட்டி கொண்டுருவாங்க. அதை ஈடுபட்டது இந்த திருவேங்கடமும் பொன்னை பாலும் இன்னும் சிலரும். அப்போது அந்த இறந்து போன தென்னரசோட அண்ணன் பாம் சரவணன் சகோதரன், அவர் வந்து என்ன சொல்கிறாரு, இதுக்கு காரணம் வந்து ஆற்காடு சுரேஷ் தான், அவரை கொல்லாமல் விட மாட்டேன்னு சபதம் எடுக்கிறார். அதையோட தொடர்ச்சியாக தான் கடந்த ஆண்டில் ஆற்காடு சுரேஷ் இங்கே வச்சு சென்னையில் வச்சு கொல்லப்பட்டார். அவர் கூட இப்போ அடிபட்டு காயப்பட்ட ஒருத்தர் மாதவன் ஒரு ரவுடி, அவரும் புளியந்தோப்பை சேர்ந்தவர், அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி நல்லாகி வெளியே வந்ததுக்கப்புறம் அவரையும் கொண்டுட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க இந்த கேங். இதுக்கு பழிவாங்க தான் அந்த கொலையை பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த திருவேங்கடம் வந்து அவர் பேரில் இது போக இன்னொரு கேஸ் ஒன்று இருக்குது, குன்றத்தூரில் மர்டர் கேஸு. அவர் அந்த குன்றத்தூர் பகுதியை சேர்ந்தவர். இப்போ இது எல்லாமே போலீஸ் சொல்லக்கூடிய செய்தி. இப்போ இந்த என்கவுண்டருக்கு பிறகு நடந்த விஷயங்களை பற்றி நம்ம பேசலாம் சார். அதுக்கு முன்னாடி அந்த என்கவுண்டருக்கான காரணம் என்ன? 2 விதமான விமர்சனங்களும் வருது. குறிப்பாக எதிர்க்கட்சிகள்லாம் வந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவா இருக்குன்னா, என்ன காரணத்துக்காக இந்த என்கவுண்டர் அப்படின்னு, இது மறைக்கிறதுக்காக செய்யப்பட்டதா, இதில் பின்னணி என்னவா இருக்குது அப்படின்னு நிறைய விமர்சனங்கள்லாம் வைக்கப்படுது. அதை எப்படி பார்க்கணும்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லலாம். அதாவது மீடியா இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம், காவல்துறை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பண்ணிக்கிட்டு இருக்கையில் அவங்க ஒரு லைனில் போகிறாங்க. இப்போ இந்த 11 பேர் இவங்களை விசாரித்து இவங்க கொடுத்த வாக்குமூலத்தின்படி இன்னும் 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நேற்று மலர்கொடின்னு ஒரு அட்வொகேட்டு, தோட்டம் சேகர்னு ஒரு ரவுடி ட்ரிபிளிகனில், அவரோட 3வது ஒய்ஃபு
அவங்க அட்வொகேட்டு, அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்கள வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் காட்டிட்டாங்களா, மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. ஹரிஹரன் ஒருத்தர், அவங்க 2 பேர். இது போக சதீஷ்னு ஒருத்தர், அவர் வந்து இந்த பக்கம் எங்கே நம்ம பட்டாபிராம் அந்த ஏரியாவை சேர்ந்தவர், அவர் திருநெண்டூர் அந்த பகுதியை சேர்ந்தவர், அவரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட் தகவல் என்னென்னா, இந்த ஹரிஹரன்கிறவர் வந்து சம்போ செந்தில் அப்படிங்கிறவருக்கு ஒரு 4 லட்ச ரூபா கொடுத்ததாகவும் இப்போ சம்போ செந்தில போலீஸ் தேடிட்டு இருக்காங்க இந்த வழக்கில். அதனால் அந்த வாக்குமூலத்தின்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக போவாங்க. இந்த ஸ்டெப்பெல்லாம் வந்து நமக்கு தெரியப்படுத்த மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இதை தெரியப்படுத்தினோம்னா சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் உஷாராகி எஸ்கேப் ஆயிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால் வந்து அவங்க வந்து இதை தெரியப்படுத்த மாட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக செய்ய வேண்டிய வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில் தான் சொல்லுவாங்க, இந்த நேரம் இப்படி பண்ணியிருக்காங்க, இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு நீதிமன்றத்துக்கு அந்த இதை குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுவாங்க. ப்ரெஸ்ஸுக்கும் அப்போ தான் அதை சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி சொன்னோம்னா சம்மந்தப்பட்ட இப்போ சொல்லக்கூடிய பேர்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா, அப்டேட். அதுக்கப்புறம் இந்த என்கவுண்டருக்கு அப்புறம் 3 பேர் அரெஸ்ட் ஆகிருக்கு, 3 பேர் செக்யூர் பண்ணியிருக்காங்க, 4வது ஒருத்தரை தேடுறாங்க. இதெல்லாம் எதன் அடிப்படையில்? அதில் சம்மந்தப்பட்ட எதிரிகள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில். அந்த என்ன வாக்குமூலம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது இப்போ சொன்னாங்கன்னா யார் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்கல்ல. அதுக்காக அதை சொல்ல மாட்டாங்க. ஆக இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு, என்கவுண்டரை பற்றி விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி மர்டர் கேஸை பற்றி விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. விசாரணையில் கைது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கம்ப்ளீட்டாக முடிஞ்சாதான் என்ன இதுக்கு பின்னணி, யார் காரணம் அப்படிங்கிறது தெரியும். இப்போ இதில் பண பரிமாற்றம், கார்கள்லாம் 3 கார் வரைக்கும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு, அந்த கார் வாங்கின விஷயம் இப்படியெல்லாம் பேசப்படுது இல்லையா சார்? அது யாருக்கிட்ட இருந்து யாருக்கு பணம் பரிமாறி இருக்கு அப்படின்றதெல்லாம்? அதாங்க இப்போ எதையுமே சொல்ல மாட்டாங்க. காவல்துறையில் வந்து கைப்பற்றிருக்குன்னு தான் தெரியும். ஏன் கைப்பற்றினோம், எதுக்கு கைப்பற்றினோம், இதனால் கைப்பற்றினோம் அப்படிங்கிற விவரங்களை பின்னாடி சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நம்மளா ஒரு யூகமாக ஒவ்வொருத்தரும் எதிர்கட்சிகளும் மற்றவங்களும் அவங்கவுங்களுக்கு யார் பிடிக்கலையோ அவங்களெல்லாம் சொல்லலாம். இவருக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ அவரெல்லாம் அதில் சம்மந்தப்படுறது இல்லை, அவருக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ அவருக்கு அதில் சம்மந்தப்படுறவங்க, யார் யார் சம்மந்தப்படுறது காவல்துறை பண்ணிட்டு இருக்காங்க, விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதனால விசாரணை முடிவில் தான் உண்மை தெரிய வரும். இப்போவே நம்ம வந்து எந்த முடிவும் வர முடியாது. இப்போ சொன்ன மாதிரி பலதரப்பட்ட கட்சிகள் பின்னணி கொண்டவர்கள் எல்லாமே கைது செய்யப்பட்டிருக்காங்க ஆமா. அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்படியான வழக்குகள் எவ்வளவு விரைவா முடிக்கப்படும் அப்படின்னு பார்க்குறீங்க சார்? அதாவது இந்த வழக்கில் வந்து டீப்பாக விசாரித்து இதுதான் கடைசி முடிவு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு வட்டம் ஒரு இடத்துல இருந்து ஆரம்பித்து திருப்பி அங்கே வந்து சேரணும். இவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் அதுக்கு கோயின்சைட் ஆகணும். இப்படி தான் நடந்ததுன்னு சொன்னால் 11 பேரும் 11 கதை சொல்லுவான். இந்த 11 கதையும் கரெக்டாக இருக்கணும், கோயின்சைட் ஆகணும். இதில் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்கள பிடிச்சா அவங்க ஒன்று சொல்லுவாங்க, அதுவும் இதில் கோயின்சைட் ஆகணும். அவங்க இன்னொருத்தர் சொன்னாங்கன்னா அதையும் போகணும். இது போயிட்டே தான் இருக்கும். கடைசியாக முடிவுங்கிறது எதோட முடியுது அப்படிங்கிறத விசாரணையில் தான் தெரிய வரும். அதுக்கு கால அவகாசம் அப்படின்றது அப்படின்னு சொல்ல முடியாது. நான் காலவாசம் இருக்கணும், சீக்கிரமாக முடிக்கணும், முடித்தாதான் வந்து இந்த கேஸில் சாட்சிகள்லாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் எதை நோக்கி போயிட்டு இருக்கோம், ஒருத்தரை கூட விடக்கூடாது, சம்மந்தப்பட்ட யாரையுமே விட்டுறக்கூடாது, எல்லாரையும் சட்டத்தின் வளையத்துக்குள்ளே கொண்டு வரணும், சட்டத்தை நிறுத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் காவல்துறை செயல்பட்டு இருக்காங்க. அவங்க செயல்படுறது வந்து சரி தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து அவங்க தான் விசாரிக்கிறாங்க, அவங்ககிட்ட தான் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க எதிரிங்க. அவங்க என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதை அவங்க வெளியிடவும் முடியாது. வெளியிட்டால் இப்போ என்ன ஆகும்னா சம்மந்தப்பட்டவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க. அதுக்காக ரகசியமாக வச்சு கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு முன்னால் அவங்க ஆஜர்படுத்தி ஆகணும். கைப்பற்றப்பட்ட பொருளையும் அக்யூஸ்டையும் என்ன காரணத்துக்காக கைப்பற்றினாங்க, இப்போ கேட்டிங்க இல்லையா, என்ன விஷயம், எப்படி பணம் பரிமாற்றம் ஏற்பட்டது, எல்லாத்தையும் விசாரிப்பாங்க. அப்புறம் இவங்களும் அவங்கள பேசியிருக்காங்களா, செல்ஃபோனில் அது வந்து என்ட்ரி ஆகிருக்குதா, டவர் லொக்கேஷன் என்ன ஆச்சு, பண பரிமாற்றம்னா எப்படி பரிமாற்றம் பண்ணியிருக்காங்க, நேரடியாக கேஷ் கொடுத்தாங்களா இல்லை அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்களா, எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சலாம். ஒன்றும் பெரிய விஷயம் இது இல்லை. ஏன் விரைவா முடிப்பாங்களா அப்படின்ற கேள்வி வந்து பொதுமக்களுடையது தான். ஏன்னா ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்காரு, அவருக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமைன்னா அப்போ மக்களுக்கான பாதுகாப்பு எந்த விதத்தில் இருக்கு அப்படின்ற கேள்விகள்லாம் நிறையவே எழதான் செஞ்சது. அதன் காரணமாக இந்த வழக்கு மேல ஒரு கூடுதல் கவனம் இருக்குமா, அதை விரைவா முடிக்கணும் இருக்க போய் தானங்க வந்து கஸ்டடி எடுத்திருக்காங்க. கஸ்டடி எடுத்து சரண்டர் பண்ண உடனே ஒரு 3 பேரை பிடிச்சிருக்காங்க, 4வது ஆளாக தேடிட்டு இருக்காங்க. ஸ்பீடாக தானே போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த என்கவுண்டர் குறித்து பேசும்போது பல விமர்சனங்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம பேசணும். அது தாண்டியுமே கடந்த சில தினங்களில் 2 என்கவுண்டர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுவும் தலைநகரில் நடந்த இந்த திருவேங்கடம் ரவுடி என்கவுண்டர் அப்படின்றதும் பேசு பொருளாக இருக்குது. இப்போ இந்த என்கவுண்டர் அப்படின்னு நம்ம பேசும்போது என்ன காரணத்தினால செய்யப்படும்னு பார்க்குறீங்க சார், உங்களுடைய அனுபவம்? அதாவது என்கவுண்டர் அப்படிங்கிறது வந்து காவல்துறை தான் பண்ணுங்கிறது இல்லை. எல்லா மனிதனுக்கும், உலகத்தில் இருக்க எல்லா மனிதனுக்கும்
தன்னை நோக்கி இப்போ நான் தான் அதில் சம்மந்தப்பட்ட ஆள்னு வைங்க, என்ன வந்து கொலை செய்யணும் அப்படிங்கிற கொலைவெறி தாக்குதல் நடத்ததுக்கு ஒருத்தர் வந்து என்னை கொல்ல வந்தார்னா நான் அவரை என்ன பாதுகாக்கிறதுக்கு நான் அவரை திருப்பி தாக்கலாம். ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ், இது இந்தியன் பீனல் கோடு, இந்திய தண்டனை சட்டத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஒரு நபர் வந்து தாக்கப்பட்டார், கொலைவெறியோடு தாக்கப்பட்டார்னா அவர் என்ன கொலைவெறியோடு தாக்குறாரோ அதே கொலைவெறியோட நம்ம திருப்பி அவரை தாக்கலாம். அதை தாண்டி இப்போ வந்து சாதாரண கையால் அடிக்க வந்தவனை சுட்டு கொல்லணும் வெட்டி கொல்லணும் அப்படின்னா அது நியாயம் கிடையாது. அவனும் உங்களை வெட்டத்துக்கு வரணும், வெட்டியிருக்கணும், வெட்ட வரான், கொத்தி எடுத்துட்டு பாஞ்சு உங்களை குத்த வரான் அப்படின்னா நீங்கள் அவனை திருப்பி தாக்கலாம். அந்த எக்ஸீடிங் பவர்ஸ் இருக்கக்கூடாது. அது வந்து என்ன விதமான தாக்குதலோ அதுக்கு ஈக்குவலான தாக்குதல் நடத்தலாம். அப்படி நடத்தப்பட்டதுலாம் இந்த எல்லா காவல்துறை என்கவுண்டர் எல்லாமே வந்து அது மாதிரி நடத்தப்பட்டதான். இதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு துரை அப்படின்னு சொல்லி ஒரு தடவை வந்து அங்கே இந்த இதில் நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. அந்த துரை மேலே கிட்டத்தட்ட 70 கேஸ் இருக்குது. அந்த 70 கேஸில் அவர் வந்து ஹிஸ்ட்ரி ஷீட்டர் ரவுடி. அதாவது அங்கே திருச்சியில் வந்து எம்ஜிஆர் நகர்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் அவருக்கு வீடு. அது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போலீஸ் ஸ்டேஷன் ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்குது. அந்த காவல் நிலையத்தில் அவர் மேலே ரவுடி பதிவேடு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அவர் மீது 70 வழக்குகள் இருக்குது. அவர் வந்து 3 கொலை வழக்குகளில் சம்மந்தப்பட்டிருக்கார். 2018 2 கொலை வழக்கு ஒரே ஆண்டில். அது போக 2022 இளவரசன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரவுடி. அவர் புதுக்கோட்டை வகையில் உள்ள நீதிமன்றம் ஆஜராகிட்டு வெளியே வரையில் நீதிமன்ற வாசலில் வச்சு அவர் கொலை பண்ணிடுறாங்க. அது 2022 அந்த கொலை வழக்கு. இந்த 3 கொலை வழக்குகள் நீதிமன்ற விசாரணையில் இருக்குது. இது தவிர காவல்துறை அவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகையில் இதை மாதிரி எஸ்கேப் ஆகியிருக்காரு. அந்த மாதிரி வழக்குகள் ஒரு 3 வழக்குகள் இருக்குது. இந்த 70 வழக்குகளில் இந்த 6 வழக்குகள் போக 3 கொலை வழக்குகளும் 3 எஸ்கேப் ஃப்ரம் போலீஸ் கஸ்டடி இந்த வழக்குகளும் தவிர மீதி வழக்கு எல்லாமே குற்ற வழக்குகள். குற்ற வழக்குகள்லாம் என்ன தெரியுதா? திருட்டு வழக்குகள், பொருளை திருடுறது, பகலில் பூட்டை உடைச்சி திருடுறது, ராத்திரி பூட்டை உடைச்சி திருடுறது, கத்தியை காட்டி கொள்ளையடிக்கிறது, இந்த மாதிரி வழக்குகள் தான். அவர் வந்து ஒரு கிரைம் அக்யூஸ்ட், அது கிரிமினல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் கூட கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டுக்கல அவருக்கு வந்து A1 கேட்டகரியில் ரவுடி HS மெயின்டைன் பண்ணுறாங்க. அவர் வந்து அங்கே ஒரு இடத்துல வந்து தங்கியிருக்காரு ஆயுதங்களோட, அவர் கூட 4-5 பேர் சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் கிடச்சி முத்தையன் ஆலங்குடி இன்ஸ்பெக்டர் அவர், அவங்க SI 2 கான்ஸ்டபிள் பிடிக்க போயிருக்காங்க. போகையில் SI கத்தி எடுத்து வெட்டிட்டார். இப்போ இன்ஸ்பெக்டர் வானத்தை நோக்கி சுட்டிருக்காரு. அப்புறம் திருப்பியும் கொலைவெறி தாக்குதலோட கத்தி எடுத்துகிட்டு மேலே பாஞ்சிருக்காரு. இன்ஸ்பெக்டர் 2 ரவுண்ட் சுட்டார். அதில் அவர் ஸ்பாட்லேயே இறந்து போயிடுறாரு. அது விஷயமா என்கொயரி இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி என்கொயரி நடந்துட்டு இருக்கு. இது தவிர சமீப காலத்தில் இப்போ இதில் இவருக்கு வந்து இருக்க அந்த வழக்குகளில் 28 வழக்குகள் வந்து நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டிருக்கு. 2006 வந்து இவருக்கு இந்த 70 வழக்குகள், அதில் 35 வழக்குகள் நீதிமன்ற விசாரணையில் இருக்கும். அதுக்கு 2 வழக்குகளில் தான் தண்டனை கிடைச்சிருக்கு. அப்போது நம்ம நாட்டில் வந்து ஒரு கேஸை ப்ரூவ் பண்ணுறது அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறதுங்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயமா இருக்குது பாருங்க. அந்த அளவுக்கு வந்து சட்டத்தில் வழிமுறைகள்லாம் இருந்தால் இப்போ சட்டங்களை மாற்றிருக்காங்க. IPCA BNSனும் கிரிமினல் ப்ரொசீஜர் கூட BNSSனும் அது மாதிரி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டையும் மாற்றிருக்காங்க. இது தவிர இப்போ சமீப காலத்தில் இந்த ஒரு ஆண்டுகளுக்குள்ள நடந்த சில என்கவுண்டர்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நவம்பர் மாதம் போன 8வது மாதம் 1/8/23 குடுவாஞ்சேரியில் 2 பேர் இதே மாதிரி ரவுடிங்க அவங்களே என்கவுண்டர் பண்ணுறாங்க. இறந்து போன ஒரு பேர் சோட்டா வினோத்னு ஒருத்தர், ரமேஷ்னு ஒருத்தர். இந்த சோட்டா வினோத் மேலே 10 கொலை கேஸ், இந்த ரமேஷ் மேலே 5 கொலை கேஸ். இது 1/8 நடக்குது. அதுக்கு அடுத்த மாதத்தில் குள்ள வினோத்னு ஒருத்தரை வந்து ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் ஒரு என்கவுண்டர். அதுக்கப்புறம் நவம்பர் மாதத்தில் இதே திருச்சி மாவட்டத்தில் கொம்பன் ஜெகன் அப்படின்னு ஒரு ரவுடி காட்டுக்குள்ளே வச்சு அவரை பிடிக்க போகல, அது ஒரு என்கவுண்டர். அப்புறம் 10வது மாதம் 17/10/23 சோழவரத்தில் இந்த பார்த்திபன் கொலை வழக்குன்னு ஒரு வழக்கில், அதாவது என்னைக்குன்னா அந்த ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டார் இல்லையா, அதே நாள் காலையில் நடக்குது அந்த கொலைகேஸ். அதில் சம்மந்தப்பட்ட முத்து சரவணன், அவன் வந்து பச்சைபாஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட், அவன் ரூட் தலையாக இருந்தான். அவன் ரவுடியாகி அவன் ஒரு 7-8 கொலை பண்ணி
இந்த பார்த்திபன் கேஸ்லேயும் அவன் இன்வால்வ் ஆகி அவனை கொலை பண்ணுறாங்க. அவனையும் சண்டே சதீஷ் 2 பேரும் என்கவுண்டரில் சோழவரத்தில் போடுறாங்க. அவங்க 2 பேரும் அதில் இறந்து போகிறாங்க. அப்புறம் 27/12/23 காஞ்சிபுரத்தில் 2 குடும்பம். இந்த குடும்பத்தில் 4 பேர் அண்ணன் தம்பி, இந்த குடும்பத்தில் 4 பேர் அண்ணன் தம்பி. இவங்களுக்குள்ள பகை. இதில் ஒருத்தன் அதில் ஒருத்தனை போடுவான், அதில் இருக்கேன் இதில் போடுவான். இப்படி மாறி மாறி போட்டு கடைசியில் இதில் ஒருத்தன் அதில் ஒருத்தன் தான் இருக்காங்க. அந்த சந்தர்ப்பத்தில் இந்த சைடில் இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து அன்றைக்கி கோர்ட்டுக்கு கொலை கேஸுக்கு ஆஜராகிட்டு காரில் திரும்பி வரான். மார்க்கெட்டில் வரையில் அதில் இருக்க பேலன்ஸ் இருக்க ஒருத்தன் அவன் ஃப்ரெண்டோடு சேர்ந்து அவனை மடக்கிறவன காரை விட்டுட்டு இறங்கி ஓடுறான். மார்க்கெட்டில் ஓடுறவன வெட்டி கொள்கிறாங்க. கிட்டத்தட்ட 12 மணிக்கு 1 மணிக்கு இந்த பட்ட பகலில் நடக்குது. நைட்டில் அவனை பிடிக்க போகிறாங்க. பிடிக்கல, காவல்துறையை தாக்குறாங்க. அந்த 2 பேரும் இந்த சைடில் இருக்க ஒருத்தன் அவனும் அவன் ஃப்ரெண்டு அனீஸும் ஒருத்தனும் 2 பேரும் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. ஆக 3 என்கவுண்டரில் 2 பேரை 6 பேர் செத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போது இந்த திருவேங்கடம் ஒன்று, அந்த துரை ஒன்று, கொம்பன் ஜெகன் ஒன்று, அப்புறம் குள்ள வினோத் ஒன்று. இப்போ இந்த ஓராண்டுகளுக்குள்ளே நடந்த என்கவுண்டர். இந்த மாதிரி என்கவுண்டர் அப்படிங்கிறது வந்து நான் சென்னையில் தான் கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணதில் நான் பார்த்ததில் அந்த ஆசைத்தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்கவுண்டர். அந்த ஆசைத்தம்பிங்கிறவன் வந்து ஒரு ரவுடி கேங் தலைவர். அவன் ஆள் பார்த்தா மொத்தமாக 4 அடி உயரம் தான் இருப்பான், 35 கிலோ தான் வெயிட் இருப்பான். அவன் கூட மனோன்னு ஒருத்தன், அவன் கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோ இருப்பான், கரையேறும் உயரமாக 6 அடி உயரம் இருப்பான். அவன் இன்னொருத்தர் 3 பேர் கோபால் நினைக்கிறேன். இவங்க வந்து ஆட்களை கடத்திக்கிட்டு அவங்ககிட்ட இருந்து பணம் கேட்டு மிரட்டுறது. அதை மாதிரி ஒருத்தரை கேட்டு மிரட்டி இது பண்ணப்போ பணம் கொடுக்குற மாதிரி கொடுத்து பொன்மாணிக்கவேல் இருக்காங்கல்ல ஐஜி, அவர் அப்போ வந்து பூந்தமல்லி டிஎஸ்பி அவர். அப்போ பணத்தை வந்து லயோலா காலேஜுக்கிட்ட வச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இவங்க லயோலா காலேஜுக்கிட்ட வந்து போலீஸ் எல்லாம் அங்கங்கே இதில் நிற்கிறாங்க, மஃப்டியில் வண்டிகளில் இருக்காங்க. அப்போ அவன் பணத்தை வந்து வாங்க வரையில் அவனை சொல்கிறான். அவனை போய் பிடிக்க போனால் காவல்துறையை நோக்கி அவங்க அசால்ட் பண்ண வரான். அவனை இவங்க விரட்டுறாங்க. அப்போ தான் அதில் ஃபயரிங் ஆகுது. அதில் அந்த 3 பேர் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. அப்போ நான் காசிமேடு இன்ஸ்பெக்டராக இருந்தேன். என்னோடய ஃப்ரெண்டு, என் பேட்ச்மேட்டு மோகன்கிறவர், அதில் வந்து வண்டியில் காரில் போய் அவன் வந்த காரில் மோத போகையில் அவருக்கு கால் உடைஞ்சு, அதனால் அவருக்கு ப்ரொமோஷன்லாம் கிடச்சி, எங்களோட குயிக்காக ப்ரொமோஷன் கிடச்சி. அவர் எஸ்பி வரைக்கும் வந்தார் என் பேட்ச்மேட்டு. அப்போ அந்த என்கவுண்டர் பண்ண அந்த 3 பேர் பாடி அங்கே ஜிஹெச்சில் இருந்தாங்க. போய் பார்த்தேன். அதுதான் ஃபஸ்ட்டு நான் சென்னை சிட்டியில் ஒர்க் பண்ணுறப்போ நடந்த ஃபஸ்ட்டு என்கவுண்டர் அதுதான். அப்புறம் சென்னை சிட்டியில் வந்து வீரமணி தெரியுங்க, அயோத்திக்கு போ வீரமணி, அப்புறம் வெள்ளரவி, இவங்கெல்லாம் பெரிய கேங் லீடர்ஸ். இவங்கெல்லாம் வந்து காவல்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அதோட பெரிய என்கவுண்டர் அப்படின்னு நான் நினைக்கிறது என்னென்னா 2012 நினைக்கிறேன். பீகாரை சேர்ந்தவங்க வந்து பேங்க் கொள்ளையர்கள். இந்தியா முழுக்க அவங்களுக்கு பேங்க்கில் கொள்ளையடிக்கிறது தான் வேலை. அதே மாதிரி நம்ம சவுத் மெட்ராஸில் திருவான்மியூர், வேளச்சேரி அந்த ஏரியாவில் பேங்க்கில் வரிசையாக கொள்ளை நடந்துட்டு இருக்கு. அப்போ நம்ம காவல்துறை விசாரித்து என்ன ஏதுன்னு பார்த்துட்டோன்னா, அந்த பேங்குக்குள்ளே எந்த பேங்க்கில் வந்து சிசிடிவி இல்லையோ அங்கே தான் அந்த கொள்ளை நடக்குது. ஆனால் இவங்க போய் முதல்ல செக் பண்ணுறாங்க. எல்லா பேங்க்லேயும் போய் சிசிடிவி இருக்கான்னு போய் பார்க்குறாங்க. அப்படியே அந்த ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்கல, ஒரே ஆள் வந்து பார்க்குறான், அவனுக்கு கை விரல் இல்லை. இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன். இதை வச்சு நம்ம காவல்துறை இது மாதிரி பேங்க்கில் ராபரி பண்ணுற ஒருத்தனுக்கு கை விரல் இல்லாதவன் யார் அப்படின்னு சொல்லி ஆல் இண்டியா லெவலில் சர்ச் பண்ணி பார்க்கல ஒரு கேங்கு இதை மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பாம்பேயில் அவனுக்கு நிறைய கேஸ் இருக்குது. அவன் பேர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடுது. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி வந்து பீகார், அவங்க யார் என்னென்னா அட்ரஸ்லாம் எடுத்துட்டாங்க. பீகாரை சேர்ந்தவங்க. அந்த வந்து ஹிந்திக்கு பேசக்கூடிய வாலிபர்கள் மொத்தமாக தங்கியிருக்காங்க. அது யாரோ ஒருத்தருக்கு விரல் வந்து ஒரு விரல் இல்லாத இருக்கிறது, அதை மாதிரி இருந்தால் தகவல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தர் அவரோட அக்கா வீடு, அந்த வீட்டை வாடகைக்கு விட்டுருக்காங்க. அப்போ இந்த பசங்க ஒரு 5 பேர் அங்கே தங்கியிருக்காங்க, ஹிந்திக்காரங்க. கேட்டால் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் இருப்பானுங்க, அப்புறம் இருக்க மாட்டாங்க, திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு வருவானுங்க. அப்போது வந்து இந்த மாதிரி அறிவிப்பு வந்த உடனே இந்த நபர் இருக்கார அவங்க அக்கா வீட்டுக்கு போகிறாரு. போகையில் பார்க்கல யார் இந்த பசங்களாம் இருக்காங்க, ஹிந்திக்காரங்க அங்கே இருக்காங்கப்பா, வெளியூருக்காரங்க வந்து இருக்காங்க அப்படிங்காங்க. அப்போ இவர் பார்த்துடுறாரு. பார்த்து ஆட்களை நோட்டிட்டு போகல, அதில் நடந்து போகல ஒரு விரல் இது கிட்ட இது மாதிரி இருக்குதா பார்த்துறாரு. உடனே என்ன பண்ணாரு, 100க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு, சார் நீங்கள் சொன்னீங்களே அது சம்மந்தப்பட்ட அதுக்கு ஒரு கும்பலுக்கு இருக்குது, அவங்கள மாதிரி தான் தெரியுது, நீங்கள் செக்கப் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் காவல்துறையில் அவங்க மொட்டியில் ஆள் அனுப்பிச்சு பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் இவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, ஏன்னா அவங்க எல்லாருமே துப்பாக்கி வச்சுருக்காங்க, எல்லாருமே வந்து பிஸ்டல் வச்சுருப்பாங்க. அந்த தங்கியிருக்கவங்க அவங்க வந்து பயங்கரமாக, அதாவது ஆல் இண்டியா கேங் தான். அவங்க ஒவ்வொருத்தருக்கும் 10 கேஸ் 15 கேஸ் இருக்குது, பேங்க் ராபரி தான். இப்போ இவங்களை பிடிக்க போகல பப்ளிக்கு இப்போ நம்ம சுட்டவங்க காவல்துறை வந்து அவங்க சுட்டாங்கன்னா
பப்ளிக்கும் அடிபடுறதுக்கு வருது. காவல்துறை திருப்பி சுடையில் பப்ளிக்கும் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, அன்றைக்கி நைட்டில் கரெக்டாக அக்கம் பக்கத்தில் எல்லாருக்குமே மப்டியில் ஆட்களை அனுப்பிச்சு வீட்டை விட்டு வெளியே வராதிங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணி அந்த ஏரியா முழுக்க சீல் பண்ணிட்டாங்க. சீல் பண்ணிவிட்டு காவல்துறை அந்த வீட்டை கவர் பண்ணி கம்ப்ளீட்டாக இது பண்ணி கதை தட்டுறாங்க. கரெக்டாக அவங்க உள்ளேருந்து துப்பாக்கிட்டு சொல்கிறாங்க. உடனே இவங்க ரிட்டாலியேஷன் சொல்கிறாங்க. சுட்டதில் 5 பேருமே இறந்து போயிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்கனவே தகவல் தெரிஞ்சிருச்சு. கதவு தட்டுறாங்கல்ல, மொத்தம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி ரவுண்டு பண்ணிட்டாங்க வீட்டை. அது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் கதவு தட்டுறாங்களே, எப்படியா வெளியே வர வைக்கணும்ல. அவன் கதவை தட்டினோன்னா அவன் கவனிக்கிறான். அந்த கேங்கு கேப்பில் வந்து பார்க்குறான் இருக்குது போலீஸு துப்பாக்கிலாம் வச்சுருக்காங்கன்னா இவன் ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபயர் பண்ண ஆரம்பிச்சோன்னா இவங்க திருப்பி உடைச்சிட்டு உள்ளே போய் இவங்களும் வேறு என்ன பண்ண முடியும், 5 பேர் இறந்து போயிறாங்க. அப்போ திருப்பதி சார் வந்து கமிஷனராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் எங்கேயுமே பேங்க் ராபரி கிடையாது. அந்த என்கவுண்டரே முடிவு அதோட முடிஞ்சது. எதுக்காக சொல்லணும்னா, என்னை பொறுத்தவரை என்கவுண்டரில் வந்து எனக்கு வந்து நம்பிக்கை கிடையாது. சட்டத்துக்கு முன்னால் நிறுத்தி தான் தண்டனை வாங்கி கொடுக்கணும். நான் காசிமேடில் இன்ஸ்பெக்டர் இருந்தப்போ 30 கொலை குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தேன். மேடம் ஜெயலலிதா சிஎம்மாக இருக்கையில் எனக்கு கோல்டு மெடல் கொடுத்தாங்க, எக்ஸலன்ஸ் இன் இன்வெஸ்டிகேஷன். அந்த ஃபோட்டோ இருக்கு பாருங்கள். அதுதான் எனக்கு உடன்பாடு. இதில் உடன்பாடு கிடையாது. இருந்தாலும் என்கவுண்டர் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கேட்டதுனால எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொன்னேன். உங்க அனுபவத்தில் நீங்க அந்த மாதிரி சூழல்ல இல்லை, அதான் எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. எனக்கு வந்து அதான் சொல்லணும்ல, பெரிய பெரிய ரவுடிகள்லாம் இருந்திருக்காங்க. காசிமேடில் 2 கேங் இருந்தது. அதான் சொல்லுவேன், 30 பேருக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தேன். அந்த அளவுக்கு கொலையாளிகள் இருந்தாங்க. ஆனாலும் கூட அவங்கள வந்து நீதி முன்னால் நிறுத்தி தான் தண்டனை வாங்கி. ஆனால் நீங்க பிடிக்க போகும்போது அந்த மாதிரியான ஒரு சூழலோ எதிர் முனையிலிருந்து தாக்குறது அந்த மாதிரி என்கிட்ட பண்ணலை. அந்த அளவுக்கு நாங்கள் பவரோட நானும் வெப்பன் வச்சுருப்போம். இப்போ காவல்துறைக்கு வெப்பன் கொடுத்துருக்காங்கன்னா எதுக்கு கொடுத்துருக்காங்க? இவங்க வந்து குற்றவாளிகளை, தவறு செய்யக்கூடியவங்களை, ரவுடிகளை இவங்க வந்து கைது பண்ணுறது எங்களோட கடமை, டியூட்டி. அதை செய்ய போவதில்லை. அந்த குற்றவாளி என்ன பண்ணுவான், பிடிக்க வந்தா நிச்சயமாக அவங்கள அசால்ட் பண்ணுவான். அப்போ அசால்ட் பண்ணல இவங்க உயிரை பாதுகாக்கிறதுக்கு தேவைங்கிறதுக்காக தான் நம்ம இல்லை, இங்கிலீஷ்கார காலத்திலேயே காவல்துறை உருவாக்கின போதே காவல்துறைக்கு வெப்பன் கொடுத்துருக்காங்க. ஆனால் யூஸ் பண்ணுறது வந்து தேவையான சமயத்தில் தான் யூஸ் பண்ணணும். அந்த யூஸ் பண்ணுறது வந்து ஓவர் பவராக இருக்கக்கூடாது. அது நியாயமாக இருக்கணும். தேவைப்பட்டால் யூஸ் பண்ணணும். அதனால் என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் என்கவுண்டருங்கிறதுல எனக்கு நம்ப. ஆனால் நான் எப்போதுமே துப்பாக்கி வச்சுருப்பேன். ஏன்னா எப்பவும் நமக்கு பாதுகாப்பு பிரச்சனை வரலாம், தேவைப்பட்டால் அதை பயன்படுத்தலாம். என்கவுண்டர் அப்படின்னு நம்ம பேசும்போது சொன்ன மாதிரி அந்த 5 பேரை என்கவுண்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த பேங்க் ராபரி இல்லை, நீங்கள் உங்கள் அனுபவத்தில் பார்த்த வரைக்கும் அதுதான் ஒரு உச்சபட்சமான என்கவுண்டராக நினைக்கிறீங்க? வீரப்பன் இதெல்லாம் கேள்வி, அதாவது அந்த சிவில் நான் சர்வீஸில் இருந்தேன், கேள்விப்பட்டேன். இங்கே வச்சு அவங்களுக்கு ஃபங்க்ஷன் வச்சு எல்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவில் வீரப்பன் என்கவுண்டர் தான் பெரிய என்கவுண்டர் தமிழ்நாட்டில். நம்பர் 1 என்கவுண்டர்னா அது வீரப்பன் தான். அதுக்கப்புறம் தான் மற்றதான் எல்லா என்கவுண்டர். ஆமாம், மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வீரமணி, அது கூட நான் வந்து அதுவும் பட்ட பகலில் தான் பீச்சில் வச்சுட்டாங்க. ஆனாலும் கூட இந்த 5 பேருங்கிறது வந்து ஒரு 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 விதமானது. நம்ம ஊருக்காரன் கிடையாது. இப்போ இதில் வீரமணினா யாருன்னு தெரியும், அவன் பேரில் என்ன வழக்கு இருக்குன்னு தெரியும், அவன் கூட சேர்ந்தவங்க யாருன்னு தெரியும். இல்லை இவங்க யாருன்னே தெரியாது. ஆனால் பேங்கில் வந்து ராபரி கட்டி ரிவால்வரை கட்டி அடிச்சுட்டு போகிறாங்க, பிஸ்டலை காட்டி அடிச்சுட்டு போகிறாங்க. அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் நடக்குது. அப்புறம் அதை வந்து ரொம்ப ப்ரில்லியண்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை கரெக்டாக கட்டல் என்ன பண்ணணுமோ அதை பண்ணாங்க. அதோட முடிஞ்சு போச்சு. இப்போ தலைநகரில் நடந்த திருவேங்கடம் என்கவுண்டர் அதை எப்படி பார்க்குறீங்க? அது விசாரணையில் இருக்குது. விசாரணையில் இருக்கிறத பற்றி நம்ம எந்த கருத்து, அதுவுமே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு என்கவுண்டர் தான். ஆமாம், நிச்சயமாக அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் வந்து ஜஸ்டிஃபைடா அன்ஜஸ்டிஃபைடா அப்படிங்கிறது வந்து நீதிபதி விசாரிச்சுட்டு இருக்காங்க. காவல்துறையிலும் பேரல் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அதில் காவல்துறை தரப்பில் என்ன சொல்லப்பட்டதுங்கிறது உங்களுக்கு ஆரம்பத்திலேயே நான் சொல்லிட்டேன். என்ன சொல்லப்பட்டிருக்கு, என்ன நடந்திருக்கு, என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். நடந்து முடிஞ்சு அவங்க ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கப்புறம் தான் உண்மை என்னங்கிறது தெரியும். இந்த என்கவுண்டருக்கு பிறகு காவல்துறை தரப்பிலிருந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆம்ஸ்டாங் படுகொலையில் யாரெல்லாம் தொடர்பு இருக்காங்க அப்படின்னு ஒரு வீடியோ. அதில் இவங்க அப்படின்னு காமிக்கப்படுது. அது எப்படி, எந்த அளவுக்கு இருக்குது சார்? அதாவது காவல்துறையில் வந்து ஃபேஸ் ரெகக்னைஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை பயன்படுத்தி ஒரு நபர் ராத்திரி வந்து வெஹிக்கிள் செக் பண்ணுறாங்க காவல்துறை. அந்த வெஹிக்கிள் செக்கில் ஒரு நபர் வராரு அப்படின்னா அவர் ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சுன்னா இவர் பழைய குற்றவாளியாக இருந்தால் அந்த இது எல்லாமே ரெக்கார்டாக இருக்கும். அதை ரெக்கக்னைஸ் பண்ணி சொல்லிவிடும், இவர் ராமசாமி, இவருக்கு இந்த ஊரில் இந்த கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மொத்த டீட்டெயிலாக ஒரு அட்ரஸ் எல்லாம் வந்துடும், கைரேகையிலேருந்து எல்லாம் வந்துடும். அந்த ஆப்பை பயன்படுத்தி தான் இதை வந்து அங்கே சிசிடிவி இருக்குது, அதில் வந்து கொலை நடக்கிறது காட்டுறாங்க. இவங்க அடுத்த நாள் அன்னைக்கே கைது செய்யப்படுறாங்க நைட்டு.
அப்போ இவங்க தான் அதை பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பை பயன்படுத்தி அதை கண்டுபிடிக்கிறாங்க. அது கண்டுபிடிக்கல, இவங்க தான் அங்கே வெட்டினவங்க யார் யார் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அதுலேயே தெளிவாக இன்னார் ஆமா, தான். இவங்க தான் அரெஸ்ட் ஆயிருக்காங்கல்ல. இவங்க அரெஸ்ட் ஆயிட்டாங்க. இல்ல அதான் அவங்க தான் அந்த இடத்துல அதான் அவங்க அரெஸ்ட் ஆயிட்டாங்க. அங்கே ஃபோட்டோ நம்மகிட்ட இருக்கு, ஃபோட்டோ நம்மகிட்ட ரெக்கார்டாக இருக்கு. ஸ்பாட்ல வந்து யார் யார் பண்ணாங்கிறது வீடியோ இருக்கு. அந்த வீடியோவையும் இது ரெண்டு அந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் ஆப் இருக்கு இல்லையா, அது மூலமாக பார்க்கையில் யார் யார் இந்த ஃபோட்டோவில் இருக்க, இவன் தான் அது, இவன் தான் இங்கே விட்டுறது, இவன் தான் இந்த பக்கம் நிற்கிறது அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் அதை காட்டுது. அது மூலமாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இது எதுக்காக வெளியிட்டாங்கன்னா, சுடப்பட்ட அந்த திருவேங்கடத்துக்கும் இந்த கேஸுக்கும் சம்மந்தமே கிடையாது, யாரையோ சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சில விமர்சனங்கள் வந்தது. ரெண்டாவது, கைது செய்யப்பட்டவங்களுக்கும் இந்த கேஸுக்கும் சம்மந்தமே கிடையாது, அவங்க வந்து சம்மந்தம் இல்லாத குற்றவாளிகள், உண்மையான குற்றவாளிகள் வேற யார் அப்படிங்கிற அப்படின்னு மாதிரி கேள்விகள் அப்படி சொல்ல வந்தாங்க இல்லையா. இல்லை, இவங்க தான் அந்த பாருங்க ஸ்பாட்ல அடுத்த அந்த சிசிடிவியில் இந்த நேரம்லாம் தெரியுறாங்க. ஏன்னா சரண்டரான கைது செய்யப்பட்ட நபரோட ஃபோட்டோவும் இதுவும் சரியாக தான் இருக்குது, டேலியாக இருக்குது அப்படிங்கிறது காட்டுறதுக்காக நிறைய தகவல் கொடுத்துருக்கீங்க சார். நன்றி. ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி.